கூடி இப்போ நாங்கள் இந்த பகுதியில் வந்து கொங்க்ரீட்டை வந்து நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கோம். அதாவது கிரேட் 30 கொங்க்ரீட். அதாவது கிரேட் 30 கொங்க்ரீட் மிகவும் வலிமையான மிகவும் நெருக்கமான ஒரு கொங்க்ரீட்டாக இருக்கின்றது. இந்த கொங்க்ரீட்டுக்கு நாங்கள் வந்து 16 mm எக்ரிகேட் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த கொங்க்ரீட்டோட நோக்கம் என்னென்னு சொன்னால் முக்கியமாக நீரை புகவிடாத தன்மையை ஏற்படுத்துகிற காரணத்தால் ஸ்விம்மிங் பூலின் சைஸ் வந்து 17 அடிக்கு 11 அடியாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 20,000 லிட்டர் வந்து கெப்பாசிட்டியை கொண்ட ஸ்விம்மிங் பூல். எங்களுக்கு வந்து கிளைண்ட் வந்து மிகுந்த வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறார். ஒவ்வொரு விஷயங்களையும் கதைச்சு அவரோட வந்து இப்போ எங்களோட ஐடியாக்களையும் கொடுத்து செய்வதற்கு வந்து ஒரு ஏற்ற வகையில் வந்து சிவாண்ணா வந்து மிகுந்த சப்போர்ட். வணக்கம். ஹரி இன்ஜினியரிங் நிறுவனத்தின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் ஜாழ் நகரின் மத்தியில் அமையப்பெற்று கொண்டிருக்கின்ற திருமதி சிவகரன் தம்பதிகளின் அழகிய கனவு இல்லத்திற்கான 3வது தளத்திற்கான கொங்க்ரீட் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வேலைத்தளத்தில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். 3வது தளத்திற்கான கொங்க்ரீட் பணிகள் கிரேட் 30 கொங்க்ரீட்டில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வேலையினை மேற்பார்வை செய்வதற்காக எமது அலுவலகத்தில் பணிபுரிகின்ற தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் ஜிஃப்ரான், சொருவன் அண்ணா மற்றது வந்து தர்மிகன் எல்லாரும் வந்து இங்கே நிற்கணும். ஏனென்று சொன்னால் இது கிரேட் 30 நிறைய வேலைப்பாடுகளோட இருக்கிறதால இங்கே வந்து 2 தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களும் ஒரு எஸ்டிஓவும் வந்து நிற்கிறார். வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து அமைய பெற இருக்கின்றது. அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கோட வந்து 3வது தளத்திற்கான வேலைப்பாடுகள் வந்து நடைபெற்றிருக்கின்றது. இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை வந்து இந்த வேலைத்தளத்தின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஜிஃப்ரான் வந்து இந்த தகவலை வந்து தெரிவிப்பேன். வணக்கம். இது ஹரி இன்ஜினியரிங் கட்டுமான மற்றும் வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட கொட்டடி பகுதியில் உள்ள சிவகரன் சைட்டுங்கிற ஒரு பிரம்மாண்டமான வீடு. அதாவது இந்த வீட்டை பற்றி நாங்கள் தெளிவாக சொல்ல போனோம்னு சொன்னால் அது மிகவும் பிரம்மாண்டமானது. இதில் வந்து 3 தளங்களை கொண்டது. அதாவது ஒரு தளம் சராசரியாக 2500 சதுர அடிகளை கொண்டது. அதே போன்று 3 இருக்குது, ஃபைனல் டாப் இருக்குது, அப்படி ஒரு பகுதியில் கொண்டது. அதாவது இந்த வீட்டில் வந்து முக்கியமாக நாங்கள் இப்போ ஒவ்வொரு பகுதியாக பிரிப்போம். முதலாவதாக ஸ்ட்ரக்சரல் சம்மந்தப்பட்ட கட்டமைப்பு சார்ந்த விடயங்களை கேட்போம். அதாவது கட்டமைப்பு சார்ந்த என்ஜினியரை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி சார்ட்டர்ட் என்ஜினியர் ஊடாக கதைச்சி அது சம்மந்தப்பட்ட முழுமையான ஒரு தெளிவினை பெற்ற பின்பு அதற்குரிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கம்பி அமைப்புகளை நாங்கள் கட்டி அது தொடர்பான வேலைகளை தொடர்ச்சியாகவே செய்து கொண்டு இருக்கோம். அதே மாதிரி அடுத்ததாக பார்க்கணும்னா ஆர்கிடெக்சுரல் டிசைன் சார்ந்தது வந்து எங்களோட அலுவலகம் சார்ந்த விடயம். எங்களோட அலுவலகத்தில் அதுக்கான தேர்ச்சி பெற்ற சில நபர்கள் இருக்கார்கள். அது சம்மந்தமான மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்க வந்து அது தொடர்பான முழு விடயங்களையும் எங்களோட கிளைண்ட்ஸோட தேவையின் அடிப்படையில் வடிவமைத்து அதை வந்து எங்களுக்கு தரும்போது அதை நாங்கள் முழுமையாக ஒரு நிலத்தில் முழுமையான வடிவமைப்புகளை கட்டமைப்புகளை உருவாக்கி தரோம். அதாவது படத்தில் இருக்கக்கூடிய ஒரு வடிவம் அதே ஒரு மாற்றத்தை சந்திக்காத ஒரு இயற்கையான நிலத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய உண்மை வடிவில் தெளிவாக தென்பட ஆரம்பிக்கும். அடுத்த நாங்கள் சொல்ல போனால் இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய இப்போ நாங்கள் இந்த பகுதியில் வந்து கொங்க்ரீட்டை வந்து நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கோம். அதாவது கிரேட் 30 கொங்க்ரீட். அதாவது கிரேட் 30 கொங்க்ரீட் மிகவும் வலிமையான மிகவும் நெருக்கமான ஒரு கொங்க்ரீட்டாக இருக்கின்றது. இந்த கொங்க்ரீட்டுக்கு நாங்கள் வந்து 16 mm எக்ரிகேட் வந்து யூஸ் பண்ணுறோம்.
அந்த கான்கிரீட்டோட நோக்கம் என்னென்னு சொன்னால் முக்கியமாக நீரை புகவிடாத தன்மையை ஏற்படுத்துகிற காரணத்தை. அதாவது இதை நாங்கள் சொல்ல போகும்போது இன்னொரு விடயத்தையும் சொல்லி ஆகணும். எங்களோட பூல், ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதாவது இந்த பூல் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பூல் பார்க்கவே வந்து ஒரு இன்ஃபினிட்டி பூல் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அதாவது இந்த பூலை வந்து வடிவமைக்கும் போது அதன் கட்டமான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றதோ அதே போல் அதில் ஹைட்ரோலிக்ஸுக்கான சேஃப்டியும் நாங்கள் பாதுகாக்கிறோம். அதாவது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்ட பார்லாட்டு ஓட்ட ஸ்டொப்பர்னு அழைக்கப்படுற இந்த பகுதியை நாங்கள் இதில் பூட்டியிருக்கோம். அதாவது இதில் நோக்கம் என்னென்னா நீர்க்கசிவை தடுக்குது. அடுத்ததாக இது கட்டமைப்போட வலிமையும் இணைவையும் ஏற்படுத்துறது தான் இதில் முக்கியமான நோக்கம். இது போன்று நாங்கள் எலக்ட்ரிக்கலை பற்றி இந்த இடத்துல நாங்கள் சொல்ல போனோம்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் பைப்ஸ்கள் முக்கியமாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஊடாக நாங்கள் வடிவமைக்கப்பட்டு அதில் ட்ரோவிங்ஸை பெற்று அதனூடான வழிகாட்டின் அடிப்படையில் இது ஒழுங்கானதும் திறமையான முறையில் செய்யக்கூடிய எங்களோட எக்ஸ்பர்ட்டுகளை வச்சு செஞ்சுருக்கோம். இது கூட எங்கள் எதிர்காலத்தில் இலகுவாக இதை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து அது மட்டுமல்லாது இந்த சராசரியாக அந்த ரூம்களை பார்க்கும்போது நாங்கள் கிட்டத்தட்ட 20 ரூம்களுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்குது. அதாவது அவ்வளோத்துக்கும் ஏசி வரும், அதோட தொடர்புட்ட இதுகள் வரும். மற்ற ரூஃப் டாப்பில் வந்து சோலார் அடிக்க போகிறோம். அந்த சோலாருக்கான 100 கிலோவாட் சோலார் கிட்டத்தட்ட அதை நாங்கள் கொடுக்க இருக்கிற காரணத்தால் வெளியால் முன்னோக்கி ஒரு 100 கிலோவாட் தாங்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மரையும் நாங்கள் வந்து பூட்டுறதாக இருக்கும். இது எலக்ட்ரிக்கல் சார்ந்த விடயம். இது அதாவது இந்த இப்போ நீங்கள் ஸ்விம்மிங் கூட்டக்கூடிய வடிவமைப்பு நான் காட்டுறேன்னு பாருங்கள். இந்த பகுதி வந்து ஸ்விம்மிங் கூடக்கூடிய ஸ்டாக்கேஸ் படி இதில் ஏறி நாங்கள் இந்த இடத்துல சுழற்சியை சுற்றி நடக்கக்கூடியதாக ஒரு டெக் லெவலை உருவாக்கி இந்த டெக் லெவலில் வந்து ஆக்கள் இளைப்பாறக்கூடிய சோஃபா அதை போட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது சிட்டிங் ஏரியாவாக இருக்கும். அந்த சிட்டிங் ஏரியாவுக்கு கீழே வந்து அந்த பகுதியை நாங்கள் பேலன்சிங் டேங்காக ஆக்குறோம். அடுத்த பகுதி முழுக்க எங்களோட பூலாக இருக்கும். இப்போ இப்படி ஒரு வடிவமைப்பு இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், முழு எங்களோட யாழ்ப்பாண டவுன் ஏரியாக்களையும் பார்க்கலாம். ஒரு அழகிய ஒரு இயற்கையான தோட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு. டிஃப்ரெண்ட் ஸ்விம்மிங் பூலின் சைஸ் வந்து 17 அடிக்கு 11 அடியாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 20,000 லிட்டர் வந்து கெப்பாசிட்டியை கொண்ட ஸ்விம்மிங் பூல். இதில் வந்து எங்களோட வந்து 3Dயை பார்த்தா தெரியும். ஸ்விம்மிங் பூல் வந்து நார்மலாக ரூஃப் ஸ்லாப்பில் லெவலில் தான் ஸ்விம்மிங் பூலில் வாட்டர் லெவல் இருக்குது. அது வந்து நாங்கள் இப்போ ஸ்விம்மிங் பூலில் வந்து சுற்றி வந்து நடந்து வரணுன்றதுக்காக ஸ்டியார்கேஸ் ஒன்றை போட்டு டெக் லெவல்ஸில் இப்போ எடுத்து சுற்றி வர ரவுண்ட் பண்ணி வரதுக்காக அந்த ஒரு செட்டப்பும் வந்து நாங்கள் இதில் வந்து செய்திருக்கிறோம். அதில் வந்து சிட்டிங் ஏரியா வந்து பேலன்சிங் டேங்குக்கு மேலே வர்ற அந்த டொப்பை வந்து சிட்டிங் ஏரியாவை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதே நேரம் மேலுக்கு வந்து தூண்கள் எல்லாமே வந்து மேலுக்கு வந்து ஹைட் பண்ணி 9 அடியில் அடிக்கப்பட்டு அதுக்கு மேலே வந்து டெம்பர்ட் கிளாஸ் வந்து போடுறதுக்கான ஒழுங்கமைப்பும் இங்கே வந்து செய்யப்பட்டு அதுவும் வந்து ஃப்யூச்சரில் செய்யக்கூடிய மாதிரி ஆன செட்டப் தான். இதில் வந்து ஸ்லப் பீம்கள் எல்லாம் வந்து போடப்பட்டு இதை வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3வது கான்கிரீட் பணிகள் வந்து இதை வந்து செய்து முடிப்பதற்காக வந்து சகல வழிகளிலையுமே ஒத்துழைப்பு வழங்கிய பேர்க்கர்ஸுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் வந்து குறிப்பாக வந்து சட்ரிங் வேலை செய்த டீம், கம்பி வேலை செய்த பாபெண்டிங் டீமாக இருக்கட்டும், மற்றது இப்போ கொங்கில் போட்டுக்கொண்டிருக்கிற டீமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து 3வது தள கான்கிரீட் வேலையும் முடிவடைகிறபடியாக எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு வந்து இந்த வேலைத்தளத்தை வந்து முன்னெடுத்து செல்வதற்காக சகல வழிகளிலேயும் ஒத்துழைப்பு வழங்கிய எமது அலுவலக உத்தியோகத்தர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் அனைவருக்குமே வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் வந்து இந்த வேலைத்தளத்தினை வந்து முன்னெடுத்து செல்வதற்கு எங்களுக்கு வந்து கிளைண்ட் வந்து மிகுந்த வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறார். ஒவ்வொரு விஷயங்களையும் கதைச்சு அவரோட வந்து இப்போ எங்களோட ஐடியாக்களையும் கொடுத்து செய்வதற்கு வந்து ஒரு ஏற்ற வகையில் வந்து சிவாண்ணா வந்து மிகுந்த சப்போர்ட் எங்களுக்கு.
ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து புது புது விஷயங்கள் வந்து வரும்போது அண்ணா இந்த விஷயத்தை நாங்கள் இதில் வந்து உள்ளடக்கி செய்யட்டுமான்னு சொல்லி நாங்கள் வந்து கதைச்சு செய்யக்கில் வந்து அவர் என்னென்ன விஷயங்கள் வந்து உள்ளடக்கி செய்யணுமோ அந்தந்த விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவப்படுத்தி எங்களோட கதைச்சு பேசி செய்கிறதுல வந்து சிவாண்ணா வந்து எங்களோட நிறுவனத்துக்கு வந்து மிகுந்த சப்போர்ட்டிவாக இருக்கிறார். அவருக்கும் வந்து இந்த இடத்துல வந்து இந்த 3ஆவது தள கான்கிரீட் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து வளமையாக வந்து அவர் வந்து 2ஆவது கான்கிரீட் இங்கே நின்றவர். இந்த முறை வந்தவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறபடி அவர் வந்து இங்கே இல்லை. இப்போ அதால் வந்து அவருக்கும் வந்து இப்படி வேலைகளை முன்னெடுத்து செல்வதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய வீட்டின் உரிமையாளர் சிவா அண்ணா அவர்களுக்கும் வந்து மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.